போகிறோன்னா சப்பாத்திக்கு 2 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போது இது நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் வந்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதும் நான் வந்து 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா இந்த அளவுக்கு வந்து தக்காளி வணங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்கட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்கினதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா வந்து வணக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி நல்லா வணக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் வந்து இதிலே வந்து போயிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது நம்ம ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றி நல்லா வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது இந்த மாதிரி வரும். எல்லா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அரிசுவை நேரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை